பிரியா, உனக்கு ஞாபகம் இருக்கா? ரவி பர்த்டேக்கும் நான் உனக்கு ஒரு புது புடவை வாங்கி கொடுத்தேன். ஆமா அத்தை. போய் அந்த புடவை எடுத்து அயன் பண்ணி வச்சுக்கோமா. ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு அதை கட்டிக்கோ. சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்கணும். இத பாரு, உங்க அம்மா கிட்ட எந்த பிளானும் கேட்காம வா. இல்ல அத்தை. சரி அத்தை. என்ன இல்லங்கிற சரிங்கிற? சரி, போய் வேலைய பாரு. அவளுக்கு மட்டும் புது புடவை, எனக்கு பழைய புடவையா? சீதா. அம்மா அம்மா, இன்னைக்கு ஈவினிங் நடக்கிற ஃபங்க்ஷனுக்காக கட்டிட்டு வர சொல்லி அத்தை எனக்கு இந்த புடவை கொடுத்தாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சீதா, இந்தாம்மா. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இப்பவே கடைவீதிக்கு போய் உனக்கு பிடிச்ச இப்ப உள்ள மாடர்ன் டிசைன்ல ஒரு நல்ல புடவை எடுத்துக்கோ. ஐயோ வேண்டாமா, எதுக்குமா இதெல்லாம்? வாங்கிக்கோ. இந்தா. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீ அந்த புடவையை தான் கட்டிக்கிட்டு வரணும். அம்மா, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நான் சொன்னதை மட்டும் செய். நான் கொடுத்த இந்த பணத்துல வாங்கின புடவையை தான் நீ ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு வரணும். சரியா? சீதா, நீ ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நீ உங்க அம்மா கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு உடனே கடைக்கு போய் உங்க அம்மா சொன்ன மாதிரியே உனக்கு பிடிச்ச புடவையே எடுத்துக்கோ. அதையே இன்னைக்கு ஈவினிங் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கோ. நான் கொடுத்த இந்த புடவைய இன்னொரு நாளைக்கு வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கலாம். சரியா சீதா? அத்தை. சீதா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுமா? நான் இத தப்பாவே நினைக்கல. அவங்க உங்க அம்மா பல வருஷமா பிரிஞ்சிருந்து இப்பதான் வந்திருக்காங்க. உன் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க. அதத்தான் அவங்க வெளிப்படுத்திருக்காங்க. நீ உங்க அம்மா ஆசைப்படியே செய். அதுதான் சரியா இருக்கும் சீதா. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. என் மனசு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நானும் உனக்கு அம்மாதான். பெத்த மகளோட மனச புரிஞ்சுக்கணும். அதுதான் அம்மாவுக்கு அழகு. இப்படி ஒரு அத்தை உலகத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. என் மேல இவ்ளோ பாசமா இருக்காங்க.